எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருப்பீங்கன்னு ஐ ஹோப். வெல்கம் டு லைஃப் ஸ்டைல் பை பிரியா. இன்றைக்கி இந்த வீடியோ வந்து ஒரு விலாக் மாதிரி தான் எடுத்திருக்கேன். சரி, இன்னைக்கு கொஞ்சம் அப்படியே லாங் வீடியோலாம் விலாக் மாதிரி போடலாம், வீக்லி ட்வைஸ் இல்லைனா வீக்லி ஒன்ஸ் ஷாப்பிங் வீடியோ, வெளியே போகிற வீடியோ இந்த மாதிரி போடலான்னு சொல்லிட்டு தான் ஃபஸ்ட்டு விலாகாக வந்து இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா மோஸ்ட் ரிக்வெஸ்டட் கொஸ்டின் என்னென்னா, உங்கள் ஹோம் டூரு கிச்சன் டூரு போடுங்கன்னு சொல்லிட்டு அதில் 2-3 கொஸ்டின் வந்து கிச்சன் டூர் போடுங்கன்னு ஒரு 2-3 டைம் மேலேயே கேட்டிருப்பாங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி என் கிச்சனில் அவ்வளோ பெரிய கிச்சனும் இல்லை, நீங்கள் நினைக்கிற மாதிரி எந்த பொருளும் ரொம்பவும் வச்சுருக்க மாட்டேன், மினிமலான திங்ஸ் தான் வச்சுருக்கேன். சரி, அதையும் எல்லோரும் கேட்டனால கிச்சன் டூரும் அப்படியே போட்டுடலான்னு இந்த வீடியோவிலே இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த விளாக் பார்த்திங்கன்னா ஒரு 11 மணிக்கு மேலே தான் காலையில் எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். இந்த வீடியோ வந்து கார்த்திகை தீபத்துக்கு முன்னாடி நாள் தான் எடுத்திருந்தேன். அதுக்கு முன்னாடி நாள் வந்து கார்த்திகை தீபத்துக்கு வேண்டி வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி விட்டுருந்தேன். அடுத்த நாள் காலையில் அலாரம் அடித்தது கூட தெரியாது. எல்லாத்துக்குமே அவ்வளோ டயர்டு. நல்லா தூங்கி ஒரு 6:30 அப்படிங்கும்போது டக்குன்னு வெளிச்சம் வரப்போ எந்திரிச்சு பார்க்கும்போது மணி 6:30 ஆயிடுச்சு. ஐயோ, இவ்வளோ நேரம் தூங்கிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு அவசரமாக எந்திரிச்சு லஞ்சும் பிரேக்ஃபாஸ்ட்டும் செய்யறதுக்கு ஆரம்பித்தேன். அன்னைக்கு லஞ்சும் பிரேக்ஃபாஸ்ட்டு ரெண்டுத்துக்குமே சாதம் தான். காலிஃப்ளவர் குழம்பு மட்டும் வச்சு அவருக்கு லஞ்ச் பேக் பண்ணி விட்டாச்சு. கடையில் போய் தயிர் வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டில் இருக்க ஒர்க்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணேன். அவ்வளோக்கு எந்த ஒர்க்கும் இல்லை. அதுக்கு முன்னாடி நாள் தான் எல்லாம் க்ளீன் பண்ணதுனால சமைச்ச பாத்திரம் மட்டும்தான் இருந்துச்சு. அதை கையோட கழுவி வச்சுட்டா ஒரு வேலை முடிஞ்சிடும், இல்லைனா அதை க்ளீன் பண்ண ரொம்பவே கஷ்டமாயிரும்னு இருக்கிற பாத்திரத்தை மட்டும் அப்படியே கையோட கழுவி வச்சுட்டேன். பாப்பா கொஞ்ச நேரம் விளையாடிட்டு அப்படியே டிவி பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்க விளையாடுற நேரத்தில் நான் அப்படியே கிச்சன் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். ரொம்ப பெரிய கிச்சனெல்லாம் இல்லை, மினிமலான கிச்சன் தான். எனக்கு அளவாக இருக்குது, கரெக்டாக இருக்குது இந்த மாதிரி கிச்சன் யூஸ் பண்ணுறதுக்கு. மோஸ்ட்லி வந்து ஷார்ட்ஸ்லேயே கிச்சன் ஃபுல்லாமே கவர் ஆகிருக்கும். இந்த பேக் சைடு மட்டும்தான் கவர் ஆகாமல் இருந்திருக்கும். அப்புறம் கவுண்டர் டாப் எல்லாமே அதுலேருந்து ஷார்ட்ஸ்லேயே முக்கால்வாசி கவர் ஆகிருக்கும். சாரி, நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்கவே பார்த்திங்கன்னா நல்லா மழை வந்துருச்சு. இப்போ நான் ஒரு நைட் லெவல் 30 அப்படிங்கும்போது தான் உட்காந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். சரி, கொடுத்து முடிச்சிடலாம் கையோடு அப்படின்ட்டு. ஆனால் நல்லா மழை பெய்யுது. ஃபேன் ஆஃப் பண்ணிவிட்டு வாய்ஸ் ஓவர் கொடுக்கங்காட்டி அது நல்லாவே சவுண்டு கேட்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. இப்போ கிச்சன் டூர் பார்த்துடலாம். இந்த மாதிரி ஒரு பெரிய கிச்சன் தான், ரொம்பவும் சிறுசுன்னு சொல்ல முடியாது, மினிமலான கிச்சனு. ஃபஸ்ட்டு இங்கே பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் ஒரு விண்டோ இருக்கும். அதில் தான் வந்து நான் செராமிக்கு, கிளாஸு, அதுக்கப்புறம் நைஃபு, கொஞ்சம் பிளாஸ்டிக் ஐட்டம் இது எல்லாமே அங்கே அடுக்கி வச்சுருக்கேன். இவ்வளோ தான் என்கிட்ட கிளாஸ்வேர் ஐட்டம் இருக்கிறது. அதனால் அது தனியாக எடுத்துக்கலான்னு சொல்லிவிட்டு அந்த கிச்சனில் அந்த விண்டோவில் அப்படியே அடுக்கி வச்சாச்சு. அதுக்கப்புறம் பாத்திரம்லாம் கழுவி அப்படியே கையோடு எடுத்து வைக்கிறதுக்கு ஒரு பேஸ்கெட்டை அங்கேயே வச்சு அதுலேயே வச்சாச்சு. கிச்சன் கவுண்டர் டாப் பார்த்திங்கன்னா குட்டி தான், ஓகேவாக தான் இருக்குது. ஏன்னா பாத்திரம் வைக்கும்போது மட்டும் கொஞ்சம் ப்ளேஸ் இல்லாத மாதிரி இடைஞ்சலாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் நான் அப்பப்போவே கையோட பாத்திரத்தை கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருவேன். ரொம்ப பெரிய பாத்திரம் வச்சுக்க மாட்டேன். ஸ்டவ் அடுப்பு வச்சுருக்கோம், அதுக்கப்புறம் இண்டக்ஷன் அடுப்பு வச்சுருக்கோம். சைடில் பார்த்திங்கன்னா ஆயில் ரேக்கு அது வச்சுட்டு அதுக்குள்ளே பாட்டில் வச்சுருக்கோம். டிஷ்யூ பேப்பர் இல்லை, முடிஞ்சு டிஷ்யூ பேப்பர் போட்டு தான் எப்போ வைப்பேன். அப்புறம் ஒரு பெரிய கல்லுப்பு ஜாடி, அதுக்கப்புறம் சின்ன உப்பு ஜாடி, மஞ்சள், அஞ்சரை பெட்டி, அதுக்கப்புறம் இடிக்கலை தான் வச்சுருக்கேன். அடுத்தது எனக்கு கிச்சன்லேயே ரொம்ப பிடிச்ச பிளேஸ்னால் இந்த ஸ்டவ்வுக்கு மேலே இருக்க விண்டோ தான். நம்ம எவ்வளோ தூரம் நின்று சமைச்சாலும் நம்மளுக்கு கஷ்டமே தெரியாது. ஏன்னா நம்ம வெளியே வேடிக்கை பார்த்துட்டே நல்லா சமைக்கலாம். அதை சமைக்கிறதே தெரியாது. நம்ம வெளியே வேடிக்கை பார்க்குற மாதிரி இருக்கும், நல்லா காற்று வர மாதிரி இருக்கும். இப்போ இந்த மணி பிளான்ட் வச்சதுலேருந்து எக்ஸ்ட்ராவே ஒரு ஹாப்பியாக தான் இருக்குது. இந்த மாதிரி பிளேஸ் யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும், இந்த மாதிரி வேடிக்கை பார்த்துட்டே சமைக்கிறது, வெளியே என்ன நடக்குது, ரோட்டில் என்ன நடக்குது, எந்த காய் வந்தாலும் தெரியும், எந்த கீரை வந்தாலும் தெரியும், நம்ம டக்குன்னு போய் வாங்கிக்கலாம். இந்த மாதிரி ஒரு அட்வான்டேஜும் இருக்குது. அதனால இந்த விண்டோ சைடு எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதுக்கப்புறம் கிட்டே வந்து சிலிண்டர் வச்சுருக்கோம். சிலிண்டர் உள்ளே தான் வைக்கணும், ஆனால் ஊசு வந்து உள்ளே போகலை அந்த ஹோலில்.
அதனால் வந்து அதுக்கு பக்கத்தாடியே இட்லி அரிசி பச்சரிசி இந்த மாதிரியான டப்பா தான் அங்கே வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் என்கிட்ட இருக்க திங்ஸ் எல்லாம் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் தான் வச்சுருப்பேன். சில்வர் பாத்திரம்லாம் மேலே வச்சுட்டு அதுக்கு கீழே அலுமினியம் பாத்திரம், தோசைக்கல், அதுக்கப்புறம் மண் பாத்திரம் ஒன்று இருக்குது, அதையும் வச்சுட்டேன். இந்த பக்கம் சைடு ஃபுல்லாமே அந்த பேஸ்கெட்டில் இருக்கிறதுலாம் அலுமினிய பாத்திரம், முறம் இந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கத்தியெல்லாம் இருந்துச்சு, அதை கீழே வச்சுட்டேன். பாப்பா எடுக்காத மாதிரி அப்போ இருந்தால் வந்து கண்டுபிடிச்சி எடுத்துருவாங்க. நான் வாங்கி தான் வைக்கிற மாதிரி இருக்கும். இந்த பக்கம் சைடு வந்து ஒரு 2 செல்ஃப் இருக்குது. அதில் வந்து இங்கே வந்து ஆரோ நாங்கள் மாட்டல, அது ரொம்ப ப்ராசஸ் கஷ்டம் க்ளீன் பண்ணுறதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பைப்பில் நல்ல தண்ணி வரும், அப்போ பிடிச்சி சாலில் ஊற்றி வச்சுக்குவோம். அது இல்லாமல் ட்ரம்மு வச்சுருக்கேன், ட்ரம்லையும் ஊற்றி வச்சுக்குவேன். அதுக்கு கீழே வந்து இந்த மாதிரி கிரைண்டரு, மிக்சி ஜாரு அதோட இதெல்லாம் நான் அங்கே வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இங்கே ஒரு 4 செல்ஃப் இருக்குது. ஃபஸ்ட்டு செல்ஃபில் வந்து ஒரு பெரிய குக்கர், அதுக்கப்புறம் ஆப்பச்சட்டி, முறுக்கு பிழியறது, அதுக்கப்புறம் புட்டு மேக்கர் அது எல்லாமே, அப்புறம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் டம்ளர் எல்லாம் இருந்துச்சு, அது எல்லாமே மேலே வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ரெகுலராக யூஸ் பண்ணுற மளிகை ஜாமான் தான் அந்த பாக்ஸில் சம்பளத்தில் எல்லாத்துலேயுமே போட்டு வச்சுருக்கேன். சைடில் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜு, அதுக்கு பக்கத்தாடி ட்ரம்மு, அதில் தண்ணி தான் இருக்குது. அதுக்கப்புறம் கிச்சனுக்குள்ளே அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் டெக்கர் இப்போ தான் ஸ்டிக் பண்ணிட்டு வரேன், கொஞ்சம் பார்க்குறக்கு அழகாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் என்னோடய குட்டி கிச்சன். இதுக்கு மேலே வந்து பெரிய லாஃப்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது பார்த்திங்கன்னா நான் எக்ஸ்ட்ரா இருக்க பாத்திரத்தையெல்லாம் யூஸ் பண்ணாத மேலே போட்டு வச்சுருக்கிறது தான். இதுதான் என்னோடய குட்டி கிச்சன் டூர். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே ஒரு சின்னதாக லைக் பண்ணுங்கள். ஒரு 12:15 அப்படிங்கும்போது வந்து பாப்பாவுக்கு பால் தான் ஆற்றி கொடுத்தேன். பால் ஆற்றி கொடுத்துட்டு தூங்க வச்சிடலாம், அதுக்கப்புறம் எந்திரிச்சு சாப்பிட வச்சுக்கலான்னு சொல்லிட்டு பால் தான் ஆற்றி கொடுத்துருந்தேன். ஏன்னா அவருக்கு லஞ்சுக்கு வந்து சாப்பாடு காலிஃப்ளவர் குழம்பு வச்சு கொடுத்தாச்சு. பாப்பாவுக்கு காலிஃப்ளவர் குழம்பு, தோசை கூட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஓகே, ஆனால் சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப காரமாக இருக்கும். அதனால் சிம்பிளாக ஏதாவது புலாவ் மாதிரி செஞ்சு கொடுத்துர்லான்னு சொல்லிட்டு இப்போ பால் மட்டும் ஆற்றி கொடுத்துட்டேன். இப்போ வந்து அதிகமாக ஃபீடிங் பாட்டிலெல்லாம் கொடுக்கறது இல்லை. இந்த 1 மந்த்தாக வந்து டம்ளர்லேயே தான் குடிச்சிக்கிறா. பரவாயில்ல, ஃபீடிங் பாட்டில் வந்து சீக்கிரமே மறந்துட்டேன். நான் கூட கேட்டு அழுவாளோ அப்படிங்கிற ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஆனால் நான் எதுவுமே பண்ணவே இல்லை. ஃபஸ்ட் டைம் டம்ளரில் கொடுக்கும்போது அவள் எந்த செட்டையும் பண்ணாமல் குடிச்சிட்டான். அதுக்கப்புறம் ஃபீடிங் பாட்டில் ஒரு 2 டைம் பார்த்துட்டு அவளை எடுத்துகிட்டு வந்தான். ஆனால் இதில் தான் ஊற்றி குடிக்கணும் அப்படின்னு சொல்லலை. அதனால் நான் டம்ளர்லேயே அப்படியே கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ வரையும் ஃபீடிங் பாட்டில் கேட்கவே இல்லை. அது வரைக்கும் நல்லது தான். ஏன்னா ஃபீடிங் பாட்டில் அப்போவே கொஞ்சம் கொஞ்சம் கம்மி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடணும். ரொம்ப நாளும் ஃபீடிங் பாட்டிலே கொடுத்துட்ருக்கக்கூடாது. அதனால் வந்து வயிற்று ப்ராப்ளம் வரும்னு சொல்லியும் டாக்டர்ஸ் சொல்லியிருக்காங்க. பால் குடித்தோடனே பாப்பா ஒரு 1/2 ஹவர்லாம் நல்லா தூங்கிட்டாங்க. பாப்பாவை தூங்க வச்சுட்டு வந்து வெளியே மட்டும் க்ளீன் பண்ண வேண்டியது இருந்துச்சு. மழை வந்து ஒரு 1 வீக் கிட்ட வெளியே கூட இல்லை க்ளீன் பண்ணுறதுக்கு, அப்படியே விட்டுருந்தேன். மார்னிங் எந்திரிச்சு கூட்ட இல்லை, குழம்பு போடல. ஏன்னா வந்து மழை பெஞ்சா மறுபடியும் எப்படியும் கசகசன்னு ஆகும்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுருந்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 3 நாளாகவே குப்பை வண்டி வரதே இல்லை. குப்பை வண்டி வந்தால் மட்டும்தான் குப்பையெல்லாம் கொண்டு போய் அதில் போட முடியும், இல்லைன்னா வீட்டுக்கு முன்னாடியே தான் வச்சுருக்கணும். அதனால் வந்து நான் வெளியே க்ளீன் பண்ணாமையே இருந்தேன். கரெக்டாக இன்றைக்கி நான் க்ளீன் பண்ணுற குப்பை வண்டியே வந்துச்சு. குப்பையெல்லாம் எடுத்து கொண்டு போய் குப்பை வண்டியில் போட்டு அதுக்கப்புறம் அப்படியே வெளியே க்ளீன் பண்ணி விட்டேன். நல்ல வேளை அன்றைக்கி மதியமே நான் க்ளீன் பண்ணி விட்டது, இல்லைனா அன்றைக்கி நைட்டே நல்லா மழை பெஞ்சிட்ருந்துச்சு. இப்போ பெஞ்சிட்ருக்கு, நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்க அப்புறம் அதை க்ளீன் பண்ண முடியாமையே மறுபடியும் 2-3 நாள் இழுத்துருக்கும். இந்த செடியிலேயே வச்சு ரொம்ப கஷ்டமான விஷயம் என்னென்னா என்னோடய ரோஸ் செடி தான். எல்லோ ரோஸ் வந்து நான் இந்த வீட்டுக்கு வந்து ஒரு 1 மந்தில் வாங்கி வச்சது. இப்போ இங்கே வந்து நாங்கள் 3 இயர்ஸ் ஆச்சு. 1 மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா பூத்துட்டு இருந்துச்சு. நான் என்ன பண்ணேன்னா அதில் ஒரு மணத்தக்காளி கீரை செடி வந்துருந்துச்சு. சரி, கீரை செடி தானேன்னு சொல்லி விட்ட பாவத்துக்கு அது நல்லா வளர்ந்து ரோஸ் செடியை ஃபுல்லாக போட்டு அமுத்திருச்சு. கடைசியில் ரோஸ் செடியில் இருக்க ரூட் எல்லாமே காஞ்சி போச்சு. அந்த மணத்தக்காளி கீரை செடியும் நான் பிடுங்கிட்டேன். இருந்தாலுமே வந்து ரோஸ் செடி ஒரே ஒரு ரூட் மட்டும்தான் நிற்கிது. அது வருமா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல. இப்போ வரைக்கும் புதுசாக எதுவும் தலைவும் கிடையாது. எனக்கு ஒரு குட்டி நம்பிக்கை, சரி அந்த ஒரு ரூட்லேயாவது நிறையா ரூட்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு.
அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பாட்டுமே ரொம்ப பிஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. இது வேறொரு பாட்டில் எடுத்து வச்சா ரோஸ் செடி வளர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். இல்லைனா புதுசாக தான் வாங்கி வைக்க முடியும். மருதாணி செடி மேலே வளர்ந்துட்டே போகுதே தவிர அதில் இலை அவ்வளோக்கு எதுவுமே இல்லை. ஃபுல்லாக உதிர்ந்துருந்து என்னை பொறுத்த வரைக்கும் மருதாணி செடி தொட்டியில் வச்சா அவ்வளோக்கு நல்லா வராதுன்னு நினைக்கிறேன். மண்ணில் வச்சா நல்லாவே தலையும்னு நினைக்கிற இலையெல்லாம். இருந்தாலுமே நான் கட் பண்ணி விட்டுருக்கேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சம் வளர ஆரம்பிக்குது. இந்த மழைக்கு நல்லா இலை வரும்னு நினச்சேன். ஆனால் இலை இருந்த மாதிரியே தான் இருக்குது. வெளியெல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே வந்து மிஷினில் மார்னிங்கே துணியெல்லாம் போட்டு விட்டேன். வெயில் அடிக்குது, 2 நாளாக காய வச்சிடணும்னு சொல்லிட்டு எப்படியோ ஒரு வழியாக இன்றைக்கி மிஷினில் துணி போட்டு விட்டு ஒரு 12 மணிங்க போதெல்லாம் அதுவும் துவைச்சி முடிச்சிருச்சு. அப்படியே எடுத்து நானே காய போட்டேன். எனக்கு வந்து எப்படா மழை நிற்கும், எப்படா கையில் துவைச்சி காய போடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. மிஷின் வாஷ் வந்து எனக்கு அவ்வளோக்கு பிடிக்கல. ரொம்ப ஒரு மாதிரி அழுக்கும் போகிறது கிடையாது. சொட்டான அழுக்கெல்லாம் அப்படியே இருக்கிறது. என்னோடது பாப்பாது ஓகே. ஆனால் அவருக்கு வந்து காலரோட அழுக்கெல்லாம் வந்து அவ்வளோக்கு எடுக்க மாட்டேங்குன்னு தான் நான் சொல்லுவேன். அந்த க்ளீன் பண்ணுற பவுட்ரு போட்டால் மிஷினை க்ளீன் பண்ணிவிட்டால் ஒரு 10 டேஸ்க்கு வந்து நல்லா மிஷின் ஒர்க் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மறுபடியும் அந்த டஸ்ட்டு வர ஆரம்பிச்சிருது. அழுக்கு போகாமல் அப்படியே சேர்ந்துருது. அதனால பேசாமல் முடிஞ்ச வரைக்கும் கையிலேயே துவைச்சிக்கலான்னு சொல்லிட்டு தான் இருக்கேன். மழை நிற்கட்டுன்னு தான் நினச்சேன். மழை வந்தால் கையில் துவைச்சா சீக்கிரம் காயாது. மிஷின்னா அதுவே ட்ரை பண்ணி கொடுத்துரும் பாதியை. நம்ம சும்மா காற்றுல ஃபேன் காற்றுல போட்டால் கூட காஞ்சிரும். அதுக்கு வேண்டி தான் மிஷினில் போட்டிருந்தேன். அப்புறம் இங்கே துணி காய வைக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமம் தான். வெயில் அடித்தா மட்டும்தான் வெளியே காய வைக்க முடியும். இல்லைனா வீட்டுக்குள்ளேயே காய வைக்கிற மாதிரி தான் இருக்கும். துணியெல்லாம் காய போட்டு அப்படியே வந்து புலா மாதிரி ஏதாவது பண்ணிக்கலான்னு சொல்லி தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். கேரட் பீன்ஸ் ஃப்ரிட்ஜுக்குள்ளே கொஞ்சமாக கட் பண்ணி வச்சு தெரிஞ்சு அதை எடுத்துகிட்டு அது கூட கேபேஜ் கொஞ்சம் போட்டேன். ஏன்னா இந்த வெஜிடபிள்ஸ் மட்டும்தான் இருந்துச்சு. அடுத்த நாள் போய் தான் வெஜிடபிள்ஸே வாங்க வேண்டியது இருந்துச்சு. அதனால் கேபேஜ் கூட சேர்த்துட்டு பட்டாணி அதெல்லாம் எதுவுமே இல்லை. அதனால் இருக்கிறத மட்டும் போட்டு புலா மாதிரி ரெடி பண்ணேன். அதுக்கு வந்து தேங்காய் பால் எடுத்து தான் ரெடி பண்ணியிருந்த புலா. இதுக்கு வந்து ஒரே ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுட்டேன். அப்புறம் ஒரே ஒரு தக்காளி மட்டும் கட் பண்ணி வச்சுட்டேன். எனக்கும் பாப்பாவுக்கும் மட்டும்தான். அதனால அளவாக தான் செஞ்சுருந்தேன். எங்கள் 2 பேர்த்துக்குனால தக்காளி கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருந்துச்சு. ஒரு தக்காளி போடாமல் ஹாஃப் தக்காளி போட்டிருந்தா கரெக்டாக இருந்திருக்குன்னு தான் தோணுச்சு. அப்படியே தேங்காய் பாலும் அரைச்சி எடுத்து ஃபில்ட்ரு பண்ணி வச்சுக்கிட்டேன். இந்த ஒருத்தர் 2 பேர்த்துக்குனா என்னடா சமைக்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். நான் வந்து இதுக்கு புலாவுக்கு கிரேவியெல்லாம் எதுவும் செய்யலை. ஏன்னா காலிஃப்ளவர் குழம்பே இருந்துச்சு. அதனால் நான் கிரேவி எதுவுமே செய்யலை. இது கிரேவி மாதிரி ஏதாவது செஞ்சு கூட வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். பாப்பா வந்து வெறும் புலாவே சாப்பிட்டுக்குவான். அதனால் கிரேவி எதுவுமே ரெடி பண்ணல. இந்த புலாவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு குக்கரில் லைட்டாக நெய் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூட தேவையான அளவு எண்ணெய் சேர்த்திட்டு பிரியாணிக்கு போடுற எல்லா ஸ்பைசஸுமே ஆட் பண்ணிவிட்டு ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி இது கூட சேர்த்து கொஞ்சம் ப்ரௌன் கலராக வர வரைக்கும் வதக்கிறேன். அப்புறம் 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே நறுக்கி வச்ச ஒரு தக்காளியும் ஆட் பண்ணி 1 நிமிஷம் நல்லா வதக்கலாம். நான் வந்து அதிகமாக பாசுமதி ரைஸ் இதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். சமைக்கிறதுக்கு நார்மலாக எப்போ எந்த ரைஸ் வாங்கணும் அது மட்டும்தான் எடுத்துக்குவேன். அதுக்கப்புறம் இது கூடயே கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி 1 நிமிஷம் நல்லா சாட்டே பண்ணிவிட்டு கூட கொஞ்சம் புதினா கொத்தமல்லியும் சேர்த்திக்கலாம். இது டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அதுக்கப்புறம் ஒரே ஒரு டம்ளர் மட்டும் அரிசி ஊற வச்சுருந்தேன். அதையும் சேர்த்திட்டு 1 டம்ளர் அரிசிக்கு வந்து நான் 1 டம்ளர் தண்ணி, அது கூட வந்து தேங்காய் பால் வந்து எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா பால், அதையும் 1 டம்ளர் சேர்த்திட்டேன். 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றுவோம். அதுக்கு பதிலாக 1 டம்ளர் தண்ணி 1 டம்ளர் தேங்காய் பாலும் ஊற்றிட்டேன். சரி வந்து வெஜிடபிள்ஸும் போட்டிருக்கோமில்ல அப்படின்ட்டு இன்னியும் ஒரு 1/4 டம்ளர் எச்சாவே தண்ணி ஆட் பண்ணிட்டேன். 1/4 டம்ளர் தண்ணி 1 டம்ளர் வந்து தேங்காய் பால் ஆட் பண்ணி உப்பு போட்டு கிளறி குக்கரை மூடி வச்சாச்சு. 3 விசில் விட்டால் மட்டும் போதும். புலா சூப்பராக ரெடி ஆயிரும். உண்மையாகவே செம டேஸ்ட்டாக இருந்துச்சு. பாப்பாவே ரொம்ப லைக் பண்ணி தான் சாப்பிட்டான். நீங்களும் சிம்பிளாக ஏதாவது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த புலாவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாப்பா எந்திரிக்கிற வரைக்கும் தான் விலாகே எடுத்தேன். சரி நம்ம கார்த்திகை விளக்கெல்லாம் கொஞ்சம் வெளியே வாங்க போவோம், அங்கே போய் எடுக்கலான்னு நினச்சேன். ஆனால் அங்கே வீடியோலாம் எதுவுமே எடுக்க முடியல.
அப்புறம் ஈவினிங் வந்துமே அதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறமா ஒரு பர்த்டே பார்ட்டி இருந்துச்சு. பாப்பாவோட ஃப்ரெண்டுக்கு அங்கே கிளம்பிட்டோம். இப்போ இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். என்னோட கிச்சன் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.